வணக்கம் வீவர்ஸ், சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்கிற முட்டை மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாக்கிட்டு ஒரு 4 முட்டையை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ தாளிப்புக்காக சீரகம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சிட்டு அதை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த பூண்டு நல்லா கலர் மாறுற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு வெங்காயம் விழுதை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி இந்த வெங்காய விழுதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் தக்காளி விழுது எதுவும் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு கலர் மாறிச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இதில் தனியாத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குன்றதுனால குழம்பு நம்மளுக்கு திக்காக வரும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் சேர்த்து இந்த விழுது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக வேணும்னா கிரேவி ஒரு 1/2 டம்ளர் அளவு கூட தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். சாதத்துக்குன்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதில் ஆட் பண்ணி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் ஒரு முட்டையை வறுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இது மேலே முட்டையை பொரித்து சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்குங்க. அதனால் முட்டையை பொரித்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையில் இருந்தால் கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் வேணும்னும் போது கூட இந்த டைமில் சேர்த்து குழம்பை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி வேக வச்ச முட்டைகள்லாம் உரித்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புல சேர்த்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் இதை கொதிக்க வச்சு இறக்கணும்னா முட்டை மிளகு குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுங்க. கோல்டுக்கு, உடம்பு சரியில்லாத போதெல்லாம் இது மாதிரி முட்டை மிளகு குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது போல் முட்டை மிளகு குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சுட சுட சாதத்துக்கு இந்த முட்டை மிளகு குழம்பு சேர்த்து சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இது போல் வீடியோக்கள் எல்லாம் என்னோடய சேனலில் பார்த்துட்டு வாங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.